ஹாய் நண்பர்களே, க்ரூஸ் கண்ட்ரோல் ரெட் ஆர்டரை பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வீடியோ எடுக்கிறேன். நமக்கு முன்னாடி இப்போது வேபரஸ்னு ஒரு வண்டி போகுது பார்த்திங்களா, ட்ரெய்லர் ஒன்று போயிட்டுருக்கு. நம்ம அதுக்கு பின்னாடி ட்ரக்கில் போயிட்டுருக்கோம். ட்ரெய்லரில் அந்த வண்டி போகிற அதே ஸ்பீடில் தான் நம்ம வண்டியும் போயிட்டுருக்கு. நான் கொஞ்சம் கூட கூட்டவில் குறைக்கல ஸ்பீடை. இப்போ பாருங்கள், நம்ம ஸ்பீடா மீட்டரில் 76 காமிக்குதா, நான் அதை 80 கூட்டுறேன். ஓகேங்களா, 80 கூட்டிகிட்டு இந்த பாருங்கள், இந்த பக்கம் செட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கா, இந்த செட்டை அமுக்கிட்டா கீழே பிளிங்க் ஆனச்சுங்களா, கீழே 79.5 செலக்ட் ஆனிச்சு. இந்த செலக்ட் ஆகிருக்கு பாருங்கள். செலக்ட் ஆகிடுச்சுன்னா அந்த 79.5 அப்படியே குறையாமல் அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிக்கும். அந்த செட் பட்டனை அமுக்காமல் நம்ம இருக்கும்போது ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். செட் பட்டன் அமுக்கிட்டால் ஆக்சிலேட்டர் கொடுக்க தேவையில்லை, கால் எடுத்துடலாம் ஆக்சிலேட்டர்லேருந்து. வண்டி அந்த ஸ்பீடை மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸ்பீடு கூடவும் கூடாது, குறையவும் குறையாது. அதே நேரம் இப்போ ஒரு டவுனுக்கு வந்துட்டோம். இது பாருங்கள், டவுனில் போகுது ரோடு. இந்த டவுனில் பார்த்தீங்கன்னா 83 வரைக்கும் போயிடுச்சு பாருங்கள். ஏன்னா ஸ்பீடு நாம் 79 தான் செட் பண்ணியிருக்கோம், ஆனாலும் அதிகமாக போகுது. அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள், ரெட் ஆர்டர் லெவலில் பிரேக்கு, இன்ஜின் பிரேக்கு ஆன் ஆகிடுச்சு. ஆனால் என்ன பண்ணணும்னா கவி பிடிச்சி இந்த டவுனில் ஓவர் ஸ்பீடு போகாத அளவுக்கு ஃபாலோ பண்ணணும். சில வண்டியில் மேனுவலாகவும் யூஸ் பண்ணலாம். இந்த லிவரில், கீழே உள்ள லிவரில் இந்த இருக்கு லிவர், கியர் போடுற அதே லிவரில் மேனுவலாகவும் ஒரு தடவை ரெட்டார் பிரேக்கு, 2 தடவை ரெட்டார் பிரேக்கு, 3 தடவை ரெட்டார் பிரேக்குன்னு மொத்தம் 3 ஸ்டெப் இருக்குது, போடலாம். திருப்பி நாமளே ஆஃப் பண்ணிக்கலாம். சில சமயம் ஆட்டோமேட்டிக்காக கூட இது ஆன் ஆகும். ஓகேங்களா, ஒரு சில வண்டி இப்போ வர வண்டிலாம் அட்வான்ஸ் ஆகிடுச்சு. நாம் செட் பண்ண அந்த 80 ஸ்பீடை போகும்போது நல்ல ரோட்லனா அது கரெக்டாக அப்படியே 80லேயே போவோம். ஒருவேளை அதே ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது டவுன் வந்ததுன்னா இன்ஜினில் உள்ள அந்த டவுன் ஸ்லோப்னால ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும், இன்ஜின் பிரேக்கை மட்டும் போட்டுக்கணும். அப்போவும் நம்ம காலால் பிரேக் மிதிக்கக்கூடாது. இதுதான் இங்கே உள்ள அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் ரெட் ஆர்டரோட புரிஞ்சுக்கிறதுக்கான விளக்கம். ஓகேங்களா, மறுபடியும் நம்ம ஸ்பீடு மாற்றணும், நம்ம போகிற ஸ்பீடு பத்தாது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த இருக்குல்ல, அதே இடத்துட்ட சுவிட்ச் ஆஃப் பட்டன், க்ரூஸ் கண்ட்ரோலை நான் ஆஃப் பண்ணிட்டேன். மறுபடியும் இப்போ கொஞ்சம் ஸ்பீடை ஏற்றுறேன். ஆக்சிலேட்டர், காலால் ஆக்சிலேட்டரை கொடுத்து ஸ்பீடை ஏற்றுறேன். எவ்வளோ ஏற்றுறேன் பாருங்கள், 84, 85, 86, 87, 88 வந்தாலும் லாக் பண்ணுறேன். மறுபடியும் அந்த செட் பட்டன் அமுக்கினேன். இப்போ அமுக்கணுன்னே முந்தி பாருங்கள் 79.5 லாக் பண்ணி இந்த போன ஸ்பீடுக்கு பதிலாக இப்போ பாருங்கள் 88.5 லாக் ஆகிருக்கு. நம்ம போகிற எந்த ஸ்பீடை மிதிச்சுக்கிட்டு நம்ம அந்த செட் பட்டன் அமுக்கிறோமோ அந்த ஸ்பீடை செலக்ட் பண்ணிக்குவோம், அது க்ரூஸ் கண்ட்ரோல். ஓகேங்களா, இப்போ என்ன ஆகும்னா அந்த 88.5 மெயின்டைன் ஆகும். ஒன்ஸ் செட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் கால் எடுத்துடலாம். அதே நேரம் முன்னாடி போகிற வண்டியை பார்த்துட்டே போகணும். க்ரூஸ் கண்ட்ரோலில் போட்டிருந்தாலும் வண்டி இன்ஜின் அந்த ஸ்பீடு போயிட்டே இருக்கும், அதே ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். ஒருவேளை முன்னாடி போகிற வண்டி ஏதோ அவனுக்கு முன்னாடி பிரச்சனை அப்படிங்கும்போது பிரேக் அடித்தான்னு வச்சுங்களேன், அதை நாம் தான் சென்ஸ் பண்ணி காலால் பிரேக் அப்ளை பண்ணி கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். ஒன்ஸு நம்ம இந்த க்ரூஸ் கண்ட்ரோலில் போயிட்டு இருக்கும்போது ஒரு தடவை காலால் பிரேக்கில் தொட்டுட்டாலே க்ரூஸ் கேன்சல் ஆகிரும். இந்த செட் பண்ண அந்த ஸ்பீடு கேன்சல் ஆகிரும். இப்போ பாருங்கள், நான் காலால் பிரேக் ஒரு வாட்டி லைட்டாக வைக்கிறேன். இந்த பாருங்கள், லைட்டாக வச்சோடனே இப்போ அந்த இண்டிகேஷன் போயிடுச்சு பார்த்தீங்களா, அந்த இண்டிகேஷன் கீழே உள்ள இண்டிகேஷன் போயிடுச்சுன்னா மறுபடியும் நாம் ஆக்சிலேட்டரால் தான் இன்ஜினை ஃபங்க்ஷன் பண்ணோம். ஆக்சிலேட்டரில் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு மறுபடியும் எந்த ஸ்பீடு தேவையோ அந்த ஸ்பீடுக்கு செட் பட்டன் அமுக்கணும்னா க்ரூஸ் கண்ட்ரோல் மறுபடியும் செட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் 87 போகிறேன், மறுபடியும் செட் பண்ணிட்டேன். செட் பண்ண உடனே கீழே என்ன ஸ்பீடுக்கு செட் ஆகிருக்குன்றது நம்மளுக்கு டிஸ்பிளேக்கு தெரிஞ்சிடும். மறுபடியும் 88க்கு டிஸ்பிளே வந்துருக்கு. இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 88க்கு செட் பண்ணிட்டேன். அது நார்மல் ரோடு, ஈவனாக உள்ள ரோடுக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அப்படியே டவுனாக வருது. டவுன் ஆகும்போது என்ன பண்ணோம், நம்ம மீட்டரில் செட் பண்ண ஸ்பீடு 88 தான், ஆனால் 90, 91 வந்துருச்சு பாருங்கள், அது வயலேஷனு. உடனே இன்ஜின் பிரேக்கை ஆன் பண்ணிடணும். நான் கையாலேயே இப்போ இன்ஜின் பிரேக்கை ஆன் பண்ணேன். ஆன் பண்ணோடனே பிரேக்கெல்லாம் காலை வைக்கல, டவுனில் போகிற அந்த ஸ்பீடை ஆட்டோமேட்டிக்காக கவி பிடிச்சி குறைச்சிருச்சு பாருங்கள். நான் காலிலே பிரேக் வைக்கல, குறைச்சிக்கிட்டே வருதுங்களா. லிவரை தட்டி விட்டோம்னா மறுபடியும் இன்ஜின் பிரேக்கு ரிலீஸ் ஆகிக்கும். ரிலீஸ் ஆனோன்னா மறுபடியும் அப்படியே நார்மலாக போகும். அதாவது காலில் செய்ய வேண்டிய எல்லா பிரேக் வேலையும் ரெட் ஆர்டரில் செய்யலாம். ஆக்சிலேட்டரால் காலில் செய்ய வேண்டிய எல்லா வேலையையும் க்ரூஸ் கண்ட்ரோலையும் செய்யலாம். இதை இந்த ஊர் ரோட்டுக்கு அட்வான்ஸ்டு டெக்னாலஜின்றதுனால ஓட்ட பழகணும் ட்ரக்கை. ஏன்னு வச்சிங்களேன், ட்ரக்கெல்லாம் பொதுவாக இங்கெல்லாம் எல்லாமே ஓவர்லோடெல்லாம் கிடையாது. ஸோ 90 தான். நாம் இப்போது ஹங்கேரிலேருந்து ஆஸ்ட்ரியா ரூட்டில் போயிட்டு ஒரு 300-250 கிலோமீட்டர் லோடை கூட்டிகிட்டு வர்றோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது செட்டுன்னு இருக்கிறது க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணுற பட்டனு.
LIMனு ஒரு பட்டன் இருக்கும். அது வந்து லிமிட் செட் பண்ணுறது, ஸ்பீடு லிமிட்டை செட் பண்ணிட்டோம்னு வச்சிங்களேன் 90ன்னு, அதுக்கு மேலே நம்ம மிதிச்சாலும் போகாது. இந்த பக்கம் உள்ளது இது 2. இது இல்லாமல் இன்னும் 2 சுவிட்சஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லைனால எனக்கு தெரியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டோரு, ஃபோன் கால் அட்டன் பண்ணுறது, அந்த சுவிட்சஸ்லாம் இருக்கும். இதுவே ஒரு 5-6 வருஷத்துக்கு மாடல் வண்டி தான். இப்போ வர வண்டிக்கு இன்னும் அட்வான்ஸாக இருக்குன்றாங்க. ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்துலேயும் உள்ளது தான், சாதாரண ஃபோனில் ஆரம்பித்து எல்லாத்துலேயுமே உள்ளது தான். இது பார்த்திங்கன்னா எங்களோட டோர் இறக்குறது ஏற்றுறது அந்த சிஸ்டம்மு. மறுபடியும் இப்படி மோடாக ஏறினா கூட க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஸ்பீடை வந்து இழுத்து பிடிச்சி, நம்ம ஆக்சிடென்ட்டே கொடுக்கல, அதுவே இழுத்து பிடிச்சி போயிட்டுருக்கு. கீப் ரைட்டு, எப்போதுமே லெஃப்ட்டில் ஒரு ட்ராக்கை விட்டுட்டு ரைட் ட்ராக்லேயே தான் போகணும். 3 ட்ராக் இருந்ததுன்னா 3வது ரைட்டு, எது லாஸ்ட்டு ரைட் ட்ராக்கோ. இப்போ பாருங்கள் நான் மாறுறேன் பாருங்கள், இந்த ட்ராக் 3 ட்ராக் இருக்குன்னு வச்சிங்களேன், இருக்கையிலே எது ரைட் ட்ராக்கோ அதில் தான் போகணும் கூட்ஸ் வெஹிக்கிள். இங்கே அதான் ரூல்ஸ். ஒருவேளை 3 ட்ராக் உள்ள ரோடாக இல்லாமல் 2 ட்ராக் உள்ள ரோடாக இருந்ததுன்னா எது வந்து இருக்கையிலே ரைட்டில் உள்ள ட்ராக்கோ அந்த ட்ராக்கில் போகணும். மீதி ஏன்னா நம்ம லெஃப்ட் சைடு ஸ்டேரிங் இல்லைங்களா, லெஃப்ட் சைடு ஸ்டேரிங்கில் நம்ம இடம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு விட்டுட்டு தான் ஓட்டணும். அப்போ தான் வந்து லெஃப்ட்டில் ஓவர்டேக் பண்ணுறவங்களா லெஃப்ட்டில் தான் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பாருங்கள், இப்போது கீழே ஒரு அம்புக்குறி வந்துருதா ரோட்டில், அது முடியுது, 2 ரோடாக இருக்கிறது முடியுது அப்படின்னு இண்டிகேஷன் பண்ணுது. நம்ம உடனே இண்டிகேட்டர் போட்டு நம்ம அடுத்த ட்ராக்கு வந்துடணும். முந்தி 3 ரோடாக இருந்தது, இப்போ 2 ரோடாக ஆயிடுச்சிங்களா. இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா இதை வந்து பழகிறதுக்கு ஒரு மாதம் ஆகும். ஏன்னா ஊர்லலாம் வந்து நான் 50-60லேயே தான் ஓட்டியிருப்போம். நம்மளே ஆக்சிலேட்டர் காலால் மிதிப்போம், பிரேக்கும் காலாலே தான் ஃபங்க்ஷன் பண்ணியிருப்போம். இங்கே எல்லாமே இந்த மாதிரி இருக்கிறதுனால ஸ்பீடு 90 குறையாமல் ஓட்டணும். அந்த மாதிரி ரோட்லலாம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஜெர்க் ஆகும் ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில். அது கொஞ்சம் அலைன்மெண்ட்டெல்லாம் எல்லாம் பேலன்ஸ் ஆகி நம்மளுக்கு மைண்ட் செட் ஆகிறதுக்கும் ரோடு புரியறதுக்கும் கரெக்டாக வந்து ஒரு 1 மந்த் ட்ரைவ் ஆகிறதுக்கு அப்புறம் தான் அது நம்மளுக்கு புரியும். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு ஆரம்பத்தில். 1 மாதத்துக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் செட் ஆனிச்சு. இப்போவும் பாருங்கள், நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ண அந்த 88 ஸ்பீடில் தான் 88 செட் பண்ணியிருக்கிறதுல தான் போயிட்டுருக்கோம். கியர் வந்து ஆட்டோமேட்டிக் கியர் தான் வண்டி, 12வது கியரில் நம்மளுக்கு போயிட்டுருக்கு. ஆவரேஜ் வண்டி முன்னாடி போகுதுங்களா, அப்படியே போகிறோம் பாருங்கள். இது பெரிய கம்பல்சூத்திரம்லாம் கிடையாது. நானும் இது வரைக்கும் இந்த மாதிரி வண்டி ஓட்டினது கிடையாது. இந்தியன் டிரைவிங் மட்டும் தான். இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஒரு வாட்டி உள்ளே நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நாள் ஓட்ட ஆரம்பிச்சோன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அவ்வளோதான். இதுக்காகலாம் பயப்பட வேண்டியதில்லை. எனக்கு தெரிஞ்சு ரிவேர்ஸ் விடுற டிரைவிங் ஸ்கில், அந்த பேசிக்கான ட்ரெய்லரை ரிவேர்ஸ் விடுற ஸ்கில் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் நல்லா நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டு வர வேண்டியது. மற்றபடி இந்த மாதிரி வண்டியில் உள்ள அட்வான்ஸ்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இங்கே வந்ததுக்கப்புறம் ஓட்ட அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பழகிடும். இன்னும் நம்மளுக்கு புத்தபெஸ்ட்டு 38 கிலோமீட்டர் இருக்குது, போர்டு இருக்குது. ஓகேங்களா, பாய்.